என்னுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் என்னுடைய அன்பு தம்பி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கையில் என்ன சொன்னாரு? என்னுடைய கொள்கை தலைவர்கள் பெரியார், அம்பேத்கர். திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரண்டு கண்கள். அப்போ திமுக தானே? அது திமுக தான். திமுக, அண்ணா திமுக, அது எல்லாம் ஒண்ணுதான். தலைவர்கள் நபர்கள் மட்டும்தான் மாறுது. அந்த தலைவர்களும் நபர்களும் மாறும்போது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஸ்டாலின் என்னென்ன செஞ்சார்? நான் நிச்சயமா சொல்றேங்க, நிச்சயமா எல்லா கட்சியிலையும் வந்து ஒரு குறை இருக்கும், விமர்சனம் இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? எங்கேயோ கொண்டு போய் ஓட்ட போட்டுருவீங்களா? இருக்காதா? ஒரு அப்பாவுக்கு மகனுக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்குது. அப்பா என்னங்க இப்படி பண்ணிட்டாரு, மகன் சொல்லுவான். மகன் என்ன இப்படி, அவன் சரியில்லைங்கன்னு அப்பா சொல்லுவான். கணவன் மனைவிக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்குது. அண்ணன் தம்பிக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்குது. இரண்டு நண்பர்களுக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்கும். அது மேலே ஒரு ஆட்சியின் மேலே 5 வருடம் ஆட்சியில் இருப்பவர்கள் மேலே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, விமர்சனம் இருக்கும், குறைகள் தெரியும். ஆனால் அது நிவர்த்தி செய்யக்கூடிய ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோமான்னு நம்ம யோசிக்க வேண்டாமா? ஓகே, போட்டுட்டீங்க. இனிமேலையாவது கேள்வி கேட்டு பழகுங்க. இருக்க சினிமா போக, நானும் சினிமா நடிகன், சினிமா ஒரு கவர்ச்சி எல்லாம் இருக்க வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம சிந்திச்சு சீர்தூக்கி பார்க்கணுங்க. நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்கணும். இப்போ நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இப்போ வந்து கருத்தியல் ரீதியாக ஒரு மாற்றமா, ஐடியாலஜிக்கலி ஒரு சேஞ்ச் வேணுமா அப்படின்னா, திராவிட கருத்தியலான சமூக நீதிக்கு நேர் மாறான ஒரு கருத்தியல் ஆர்எஸ்எஸ்னுடைய, பிஜேபியினுடைய சனாதனம். உங்களுக்கு இது பிடிக்கலையா? அங்கே ஓட்டு போட்டுருங்க. கருத்தியல் ரீதியாக இதை விட இன்னும் வந்து வேகமாக ஒன்று வேணும்னு ஆசைப்படுறீங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சி கொண்டு வந்து அவங்கள முதல்வராக்குங்க, தப்பே கிடையாது. இல்லை, விடுதலையிலேயே மிக முக்கியமான விடுதலை வந்து பட்டியல் இனத்தவர்களுடைய விடுதலை அப்படிங்கிறீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து அவங்க நிக்கலவளுங்க அவளை இடத்துல, அவங்கள ஜெயிக்க வைங்க. என்ன மாற்றம் இருக்குது? என்னுடைய தம்பி பொன்வனன் அவர்கள் வந்து ஒரு பெரிய அரசியல் வரலாற்றை பேசினார். கிட்டத்தட்ட 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பி பொன்வனன் அவர்கள், நீங்கள் பேசுனீங்களே மனித குலத்தின் வரலாறு, எப்போ மனுஷன் ஆரம்பித்தா, எப்படி கடல் வழியில் போனால், எப்படி வந்தால், அப்புறம் 1920 வந்து எப்படி இரட்டை ஆட்சி முறை வந்தது, முதல் நீதி கட்சி வந்தது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், எனக்கு ரொம்ப பழசு. என்ன இப்போ 108 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சிட்டேன். பெரிய அறிவு பட்டகம். நீங்கள் பேசுறது கம்மி தான். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு முன்னாடி. நீங்கள் அங்கே பேசுனீங்கன்னு வச்சுக்கங்களேன், பால்காவிலிருந்து கங்கை வரை பேசுவாங்க. அதான் எனக்கு வந்து என்னென்னா, தம்பி பொன்வண்ணன் பேசுறது வந்து அந்த 108 எம்எல்ஏக்களுடைய நாலேஜுகளுக்கு முன்னாடி ஜுஜிபி ஒன்றுமே கிடையாது. அவங்கெல்லாம் பெரியார் களஞ்சியம்லாம் புத்தகம் வந்திருக்கும் இல்லைங்களா? அந்த புத்தகம் இருக்கிறத தாண்டி அவங்கெல்லாம் பெரிய களஞ்சியம். அதை நிரூபிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு மந்திரிக்கு வந்து அவருடைய போர்ட்போலியோவே எதுன்னு தெரியல. என்னத்த பண்றது, காமெடி தான். எப்படிப்பட்ட, அதாவது இந்த தமிழ்நாடு என்பது 1967க்கு முன்னாடி, 1967 தான் வந்து முதன்முறையாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருது. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. அது வந்து எனக்கு தெரியும், தம்பி பொன்வண்ணனுக்கு தெரியும். அது ஒரு பண்ணையார் கட்சி. எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து என் மாமச்சாரெல்லாம் மிட்டாமராசு, பண்ணையாருங்க, ஜமீன்தாருங்க, அவங்கெல்லாம் தான் காங்கிரஸ் கட்சியில் மந்திரியாக இருப்பாங்க. அப்படித்தான் இருந்தது காங்கிரஸ் கட்சி. அது என் வயசுக்காரங்களுக்கு தான் தெரியும். 67க்கு முன்னாடி இந்த நாட்டில் நடந்துட்டு இருந்தது வந்து அந்த மாதிரி பணக்காரர்களுடைய ஆட்சி தான். ஏழை பங்காளனாக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். பட் அதிகாரத்தில் இருந்தவங்க பூரா பெரிய பெரிய பணக்காரர்கள். முதல் முறையாக 1967 பேரறிஞர் அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம்தான் தமிழ்நாடு நிமிர்ந்தது. அது ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு, முதலமைச்சர் நாற்காலியில் அண்ணா அமர்ந்தார், தமிழ்நாடு இழந்தது. அவர் ஒரு வருஷத்துலயே போயிட்டாரு, நம்ம விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு வந்து 1977 வரைக்கும் 9 ஆண்டு காலத்தில் கலைஞர் விதைத்த விதைகள் தான் இன்று வந்து தமிழ்நாட்டை வந்து வளமாக்கி அறுவடையாக்கி தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்குது. அதை அப்படியே செயல்படுத்தி காட்டியவர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். முதல்வர் தான், எங்களுக்கு அவர் தான் முதல்வர்.
அன்பின் முதல்வர், பண்பின் முதல்வர், பெருந்தன்மையின் முதல்வர் சொன்னார்ல சட்டசபையில். 41 பேர் கரூரில் செத்துருக்காங்கன்னா எந்த கட்சிக்காரனும் தன் சொந்த கட்சிக்காரன் சாகரன்னு ஆசைப்பட மாட்டான். அதை அரசியல் ஆக்காதீங்க. அது கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, சிபிஐக்கு போயிடுச்சு. தயவு செய்து அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம்னு சொன்னார் இல்லையா, அவர் முதல்வர், பெருந்தன்மையின் முதல்வர், அறத்தின் முதல்வர். அப்படிப்பட்ட முதல்வர் தான் இன்றும் எனக்கு முதல்வர். திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் சரி, எதிர்கட்சியா இருக்கும் போதும் சரி, 2020 முன்னாடியே என்னுடைய அன்பு தம்பி சேகர் பாபு கலைஞருடைய பிறந்தநாள் விழாக்கு என்னை அழைப்பார். பெரியார் திடலில் நான் வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முறை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு அழைச்சப்ப நான் சொன்னேன், தம்பி கலைஞர் அவர் வசனத்தில் நான் 2 படம் நடிச்சிருக்கேன். அதனால கலைஞர் இப்போ இல்லை, நம்மக்கிட்ட இல்லை, இப்போ பொதுவானவர் ஆயிட்டார். அதனால வர்றது ஓகே. நம்ம தலைவர் ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு வந்தால் நான் கிட்டத்தட்ட நான் திமுக அனுதாபி தான். நான் கிட்டத்தட்ட திமுக காரனாகவே ஆயிரம் தம்பி, அது எனக்கு பெரிய பிரச்சனையாகுது அப்படின்னு. இப்போ இந்த மேடைக்கு வரும்போது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்ததை விட ரொம்ப கெத்தாக வந்திருக்கேன். ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்தால் காக்கா பிடிக்க வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. காக்கான்னு அந்த ஐயோ இது வேற, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு காக்கா கழுதுக்கிற சொன்னார்ல, அந்த காக்கா இல்லைங்க. காக்கா பிடிக்கிறதுனா ஐஸ் வைக்கிறது, அந்த காக்கான்னு நினச்சிக்காதீங்க. காக்கா பிடிக்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது வரும்போது தான் தம்பி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி. நான் பெரியாருடைய தொண்டன், அதனால் திராவிட கருத்தியல்னு ஆதரவாளன். நான் எந்த கட்சியிலையும் மெம்பர் இல்லை. இருந்தாலும் கூட நல்லது நடக்கும்போது, அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியில் ஒரு நல்ல நலத்திட்டங்கள் நடக்கும்போது போவேன். அது மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு தம்பி சேகர் பாபு அவர்கள் பல நலத்திட்டங்கள் அறிவிப்பார். அதை வழங்கிட்டு போங்கண்ணே, மற்றபடி இது அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். வருவேன். வரும்போதும் கூட ஒரு தயக்கம் இருக்கும், என்னடா நம்ம ஆளுங்கட்சிக்கு போய் ஜால்ரா அடிக்கிறோமோ அப்படின்ட்டு. ஆனால் 5 வருஷமாக நான் சேகர் பாபு தம்பி கூப்பிட்டப்பெல்லாம் நான் வந்ததுக்கு காரணம் தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் தான், அவருடைய வளர்ச்சி திட்டங்கள் தான், அவருடைய நலத்திட்டங்கள் தான். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தயங்கி தயங்கி வந்தேன்னா, இப்போ சொல்கிறேன், ஒரு திமுக அனுதாபியாக வந்துட்டு போன தம்பி, என்ன நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாரும் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ சொல்கிறேன் தம்பி, நான் திமுக தான். எனக்கு குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு, குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நேற்று நாளில் ரொம்ப கிண்டலானால், நக்கல் பிடிச்சால், என் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் விளையாட்டாக எடுத்துக்கினேன். இதை இப்படி எடுத்துக்க முடியல. ஓகே, பட்டு தெரிந்துனா அத்தை புத்தி வரும். படுங்க படுங்க, பட்டு தெரிந்துங்க, அப்பதான் புத்தி வரும். இப்பேற்பட்ட தலைவரை தோக்கடிச்சிருக்கிறோம். முதல்வருக்கே உதாரணமாக இருந்தவர் அண்ணா கலைஞர் வழியில் ஸ்டாலின் அவர்கள். என்னங்க ஒரு முதல்வர் பேசுகிற பேச்சு அங்கே வாயில நல்லா வருது, எனக்கு கொடுத்தா நல்லா வரும், நல்லா வரும், நல்லா வரும், எவ்வளோ வேணாலும் நல்லா வரும். என்னை உனி அந்த யாரோ இருக்கிறாங்களா அந்த இன்ஸ்டாகிராமில், என்னமோ அந்த பாரியரிசி வெங்காயன்ட்டு அவங்கெல்லாம் திட்டுவாங்க. கவலையே பட மாட்டேன். இங்கே பிடுங்கி வீசிட்டு ஒன்றும் இல்லை, இங்கிருந்து பிடுங்கி வீசிட்டு போயிடும். தேவைன்னா சொல்லுங்கள், எனக்கு நிறைய கெட்ட வார்த்தை தெரியும். நான் ஒரு மரியாதையை அதையெல்லாம் அமைக்க வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா என் இன்ஸ்டாகிராமில் லொட்டு ரோஸ்களெல்லாம் திட்டுவீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அது கொடுங்க, நான் நிறைய எடுத்து கொடுக்குறேன். அதனால் இந்த தமிழ்நாட்டை பொற்காலமாக மாற்றியது திராவிட மாடல் ஆட்சி தான். தந்தை பெரியாரின் கொள்கைகளை கனவில் ஏந்தி அதை நடைமுறைப்படுத்தி அண்ணா அதை சட்டமாக்கி, என்னங்க
மிக முக்கியமான ஒரு சட்டம் சொல்றீங்க. இவ்வளவு பெண்களுக்கு இருக்கீங்க, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொண்டு வந்தாரு தலைவர் கலைஞர். அதை விடவா அவர் கொண்டு வந்த அந்த அத்தனை சட்டத்தையும் வழிநடத்தி முன்னாடி கொண்டு வந்தார் நம்மளோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அதை விடவா ஒண்ணுமில்லை. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் பண்றேன், நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஸ்டாலின் அவர்கள் செய்த நலத்திட்டங்களுக்கு பேரை மட்டும் மாத்தி ஸ்டிக்கரை மாத்திருங்க, உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிடும். நான் முதல்வன் திட்டமா வேற ஏதாச்சும் வச்சுக்கோங்க, விடியல் பயணமா வேற பேர் வச்சுக்கோங்க. அந்த பேரை மட்டும் மாட்டினீங்கனாலே உங்களுக்கு நல்ல பேர் வந்துடும். ஆனா அவர் கொண்டு வந்த நலத்திட்டத்தையும் வளர்ச்சி திட்டத்தையும் மாத்தினீங்கன்னா சரிப்பட்டு வராது, கண்டிப்பா சரிப்பட்டு வராது. என்னன்னா ஒரு இருக்க சினிமா போக, நானும் சினிமா நடிகன், சினிமா ஒரு கவர்ச்சி எல்லாம் இருக்க வேண்டியதா இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம சிந்திச்சு சீர்தூக்கி பார்க்கணுங்க. நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்கணும். இப்போ நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இப்போ வந்து கருத்தியல் ரீதியாக ஒரு மாற்றமா, ஐடியாலஜிக்கலி ஒரு சேஞ்ச் வேணுமா அப்படின்னா, திராவிட கருத்தியலான சமூக நீதிக்கு நேர் மாறான ஒரு கருத்தியல் ஆர்எஸ்எஸ்னுடைய பிஜேபியினுடைய சனாதனம். உங்களுக்கு இது பிடிக்கலையா, அங்கே ஓட்டு போட்டுருங்க. கருத்தியல் ரீதியாக இதை விட இன்னும் வந்து வேகமாக ஒன்று வேணும்னு ஆசைப்படுறீங்களா, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சி கொண்டு வந்து அவங்கள முதல்வராக்குங்க, தப்பே கிடையாது. இல்லை விடுதலையிலேயே மிக முக்கியமான விடுதலை வந்து பட்டியல் இனத்தவர்களுடைய விடுதலை அப்படிங்கிறீங்களா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து அவங்க நிக்கல அவ்வளோ இடத்துல அவங்கள ஜெயிக்க வைங்க. என்ன மாற்றம் இருக்குது? ஏன்னா என்னுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் என்னுடைய அன்பு தம்பி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கையில் என்ன சொன்னார், என்னுடைய கொள்கை தலைவர்கள் பெரியார், அம்பேத்கர், திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரண்டு கண்கள். அப்போ திமுக தானே, அது திமுக தான். திமுக அண்ணா திமுக அது எல்லாம் ஒண்ணுதான். தலைவர்கள் நபர்கள் மட்டும்தான் மாறுது. அந்த தலைவர்களும் நபர்களும் மாறும்போது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா, ஸ்டாலின் என்னென்ன செஞ்சார்? நான் நிச்சயமா சொல்றேங்க, நிச்சயமா எல்லா கட்சியிலையும் வந்து ஒரு குறை இருக்கும், விமர்சனம் இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, எங்கேயோ கொண்டு போய் ஓட்ட போட்டுருவீங்களா? இருக்காதா? ஒரு அப்பாவுக்கு மகனுக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்குது. அப்பா என்னங்க இப்படி பண்ணிட்டாரு, மகன் சொல்லுவான், மகன் என்ன இப்படி, அவன் சரியில்லைங்கன்னு அப்பா சொல்லுவான். கணவன் மனைவிக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்குது, அண்ணன் தம்பிக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்குது, இரண்டு நண்பர்களுக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்கும். அது மேலே ஒரு ஆட்சியின் மேலே 5 வருடம் ஆட்சியில் இருப்பவர்கள் மேலே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, விமர்சனம் இருக்கும், குறைகள் தெரியும். ஆனால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோமான்னு நம்ம யோசிக்க வேண்டாமா? ஓகே போட்டுட்டீங்க, இனிமேலையாவது கேள்வி கேட்டு பழகுங்க, கேள்வி கேட்டு பழங்க. பெரியார் நமக்கு சொல்லி கொடுத்தது, அண்ணல் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தது, மார்க்ஸ் சொல்லி கொடுத்தது, ஏன் என்ற கேள்வி கேளுங்கள் அப்படிங்கிறதான். இன்னைக்கு இந்த ரீல்ஸ்ல ஏதோ அது வந்து காமெடியா அவங்க ரீல்ஸ் போடுவாங்க, எதையோ திட்டுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும். ஆனா இப்ப எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சினா, அங்க சட்டசபையில ஆப்போசிட்ல உட்காந்துருக்கு பாருங்க நம்ம தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஐயோ சரி நோண்டி நொங்க எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கிளி நீங்க வச்சுட்டு இருக்கிறாரு. ஏங்க நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, சினிமாவில் ஒன்றா தானே இருந்தீங்க, முதல்லயே ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாமா, நாளைக்கு நான் இந்த கேள்வியெல்லாம் கேட்க போறேன்னா அவர் ஏதாச்சும் பதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார். தடாலும் சட்டசபையில் இருந்துருச்சு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவர் எப்படி பதில் சொல்லுவார்? போய் ட்விட்டரில் தான் பதில் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. அதனால் வந்து அது நம்ம சில இடத்துல நம்ம சைலண்ட்டாக இருப்போம், சில இடத்துல ஆக்ரோஷமாக பேசுவோம். அது மாதிரி நம்ம வந்து சில இடத்துல சைலண்ட்டாக இருந்துக்கிறோம். அந்த சைலண்ட்டாக இருக்கிற இடம் வந்து சட்டசபை. ஆக்ரோஷமாக பேசுகிற இடம் நன்றி தெரிவிக்க போன இடத்துல வந்து ஆக்ரோஷமாக பேசுறது. இப்பேற்பட்ட தலைவர் பாருங்க, குளத்தூரில் தோத்துட்டார். நான் அடுத்த நாள் தலைவருக்கு ஃபோன் பண்ணுறேன், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, என்னங்க இப்படி அப்படின்னா, அதை விடுங்க நான் இப்போ நன்றி சொல்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறேங்கிறார். அடுத்த நாள் நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தில் மக்கள் அத்தனை பேர் அழறாங்க. அவரது மட்டும் இல்லை, அன்பில் மகேஷ் போகிற இடத்துல, தம்பி தமிழன் பிரசிடண்டாக போகிற இடத்துல, எங்கே எப்படி எங்கே எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னு தெரியல, ஆயிடுச்சு. பராசக்தி படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி, பராசக்தி படம் பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது. நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் வந்து தன்னையுடைய தங்கச்சியை பார்க்கறதுக்காக சென்னைக்கு வருவார் ரங்கூன்லேருந்து. வந்த இடத்துல
வம்பு பண்ணி அவர் ஒரு கவர்ச்சி நடனத்துக்கு கூப்பிட்டு போய், ஓ ரசிக்கும் சீமானேவா அஜோலிக்கும் கடை அடைந்தது, அதுக்கு கலைஞர் தான் அந்த பாட்டு எழுதினார்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி நடிகர்தில் வந்து அங்கேருந்து ரங்கூன்லேருந்து வரும்போது வந்து பாக்கெட்டை பர்செல்லாம் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. சோத்துக்கே வழி இருக்காது. கவர்ச்சி நடனத்தை பார்க்க போய் அப்படிப்பட்ட பணக்கார ரங்கூன்ல இருந்து வந்து இங்கே ரொம்ப அப்போ தான் தலைவர் வசனம், காண வந்த தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைம்பெண்ணாக, தங்கையின் பெயரோ கல்யாணி, ஆனால் கழித்துலோ மாங்கல்யம் இல்லை, செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரடிந்து விட்டது, கண்ணிலே நீர் கையிலே பிள்ளை, கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் இணைந்தேன் அப்படின்னு சிவாஜி சார் பேசுவார் கலைஞருடைய வசனத்தை. அந்த மாதிரி எங்கேயோ கவர்ச்சி நடனம் பார்க்க போய் இருக்கிறதையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இது நீ மறுபடியும் நம்ம ரிவைவ் வர்றதுக்கு இனி எல்லாம் வந்து மறுபடியும் வந்து திமுக ஆட்சி வந்து அதை சரி பண்ணு, திமுக ஆட்சி வந்து தான் சரி பண்ணு. அநேகமாக கலைஞர் அவர்களுடைய 104வது பிறந்த நாளுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சராக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் கலைஞரின் 104வது பிறந்த நாள் நடக்கும்னு நினைக்கிறேன், நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது. இப்போ தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தது வந்து ஓரளவுக்கு நான் நல்லா யோசிச்சு பார்த்தா அவருக்கு நல்லது. கொஞ்சம் ஓய்வெடுக்க முடியும், நல்லா உடற்பயிற்சிகள் செய்ய முடியும், நல்லா மனசை இன்னும் தேர்த்திக்கிட்டு ஒரு ரெஸ்ட்டு தானே. பட் அவருக்கு அது ரெஸ்ட்டு கிடையாது, உழைப்பு தான் ரெஸ்ட்டு. உழைப்பு தான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ரெஸ்ட்டு. இக்கிகைன்னு ஒரு ஜப்பான் தத்துவத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிற தம்பி பொன்வண்ணன் அவர்கள். அதில் வந்து ஜப்பானில் வந்து அவங்களுக்கு வந்து இக்கினோவா அப்படின்னு ஒரு கிராமத்தில், ஒக்கினோவாங்கிற கிராமத்தில் எல்லாம் 100 வயசுக்கு மேலே வாழுவாங்க. அது காரணம் என்னன்னா அவங்க எல்லாமே சொசைட்டிக்கு வந்து ஏதோ ஒரு சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் 95 வயசு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 94 95 வயசு, நல்லகண்ண ஐயா 102 வயசு என்னமோ, சங்கரையா வந்து 101 வயசு தாண்டி, அது மாதிரி அந்த சேவை மனப்பான்மை இருக்கிற நமது தமிழக முதல்வர், நம்முடைய முதல்வர், அன்பின் முதல்வர், பண்பின் முதல்வர், டீசன்சிக்கு முதல்வர். டீசன்சின்னா தெரியுமில்ல என் தம்பி, என்ன பண்பு, டீசன்சியின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஆட்சி. ஏன்னா ஒரு சின்ன நம்மளுக்கு வெயிலில் போனால் தான் நிழலோட அருமை தெரியும். வெயிலில் போய் நின்றுக்கிறோம், நிழலோட அருமை தெரியும். அந்த நிழலின் அருமையும் கூட நிழல் வர வேண்டும் என்றாலும் கூட உதயசூரியன் உதிக்கும் போது வரும். நிச்சயமாக உதயசூரியன் உதிக்கும். நான் எம்ஜிஆர் ரசிகரை அடிக்கடி அவருடைய வசனத்தை பேசுவேன். 1001 படத்தில் வில்லன் மனோகர் எம்ஜிஆரை பார்த்து சொல்லுவார், நீ அணையும் விளக்கு அஸ்தமிக்கும் சூரியன் அப்படிம்பாரு. எம்ஜிஆர் திருப்பி சொல்லுவார், அஸ்தமிக்கும் சூரியன் அடுத்த நாளை மீண்டும் உதயமாகும் அப்படிம்பாரு. ஞாபகம் இருக்குதா? 1001 பார்த்தவங்களுக்கு கப்பலில் பேசுவார் மனோகர்கிட்ட, ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட்டு, ரெட்டு கலர் காலரு, ரெட்டு கலர் பெல்ட்டு, ரெட்டு ஷூ உள்ள, ஆமாம் போட்டு அடிப்பார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து சூரியன் அஸ்தமிக்கிறதே இல்லை. நம்மளுடைய சுழற்சியின் காரணமாக இருட்டு வருது ஒழிய சூரியன் அப்படியே தான் இருக்குது. உலகம் சுற்றும் போது நம்மளுக்கு இருட்டு வர மாதிரி இருக்குது. சூரியன் நிரந்தரமானது, அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஸோ இந்த சூரியன் மீண்டும் உதயமாகும். ஏன்னா அது அஸ்தமிக்கவே இல்லை, அதுதான் இயற்கை என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.